தாஸுக்கோ அக்கினிக்கோ எல்லாம் வந்துட்டு பார்சல் அன்பாக்சிங்ன்றதோ இல்லாட்டி அது எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மல். ஏன்னா இப்போ இனி வரும் நாட்களில் வந்து இப்போ நான் கதைக்கிறேன்ற கப்பால் இப்போ அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்கும். இப்போ அதில் எந்த ஒரு பார்சலாக வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி எல்லாம் பார்க்கக்குள்ள வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் வரும். முதல் நாள் சந்திக்கைக்குள்ளே போட்டிருந்தா அதை விட போட நிறைய நாளை பிறகு வந்துட்டு இருந்து கதைக்க போகிறதால அதை விட போட இருந்து கதைப்போம் அப்படின்றக்காண்டி. இப்போ இந்த இதான் முழுமையாக வந்து கதைக்க போகிறீங்க வீடியோவில் நீங்கன்னா. ஸோ வந்து இது தம்பி வந்து தந்துட்டு போனோம் நாங்கள் ஹோலில் வச்சு. அப்போ உண்மையாக வந்து பிரயோசனமான ஒரு விஷயம், வீட்டுக்கு தேவையான உண்டு. அப்போ விதுவிட்ட முக்கியமாக வந்து கேட்கணும் என்னென்றால், இப்போ நார்மலாக உங்களோட லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் கொண்டாடின ஈவெண்ட்ஸ் என்ன என்ன. இப்போ அடுத்தா நாங்கள் ஒரு பெரிய அதாவது பாரமான பாக்ஸ் ஒன்றை வந்துட்டு பார்ப்போம், ரைட்? இப்போ இதை வந்து விது ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் கெஸ் பண்ணுவோம், லைக் இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணுவோம். அங்கே சரி ஏதாவது பார்ப்போம். எனக்கு வந்து கொஞ்சம் புதுசாக தான் எனக்கு கிஃப்ட் வர்றது ஓகே. ஆனால் எனக்குன்னு சொல்லி வேறு முகம் தெரியாதாக்கள்கிட்ட என்ன வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம். அப்போ முடிவு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு? எனக்கு எங்கள் 2 பேருக்குன்னு சேர்த்து புதுசாக வந்து இதை வந்து எங்கிட்ட சுவிஸாவில் வந்து லதாக்கா ஃபேமிலி அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே சூப்பர் ஆக்கள், என்ன சொல்லுவாங்க தம்பி. நான் உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியும் மாதிரியா வந்த நாள்லேருந்து எல்லா வீட்டையும் விசிட் பண்ணுறதுலேருந்து எங்கிட்ட மட்டக்களப்பு தங்கச்சி கொண்டு வந்து தந்த ஒரு விஷயம். ஸோ என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். அது ஒரு விதமாக யோசிச்சிருக்கும். எனக்குண்டா ஒரு சிலை மாதிரி இருக்கு, ஏன்னா ஸ்டாச்சு மாதிரி. எங்களை பார்த்தா என்ன சொல்கிறது, இந்த நிறைய காதலிச்ச மாதிரியே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு அக்கா ஒரு அறிவிந்தா. உண்மையிலே வந்து வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள். ஆரம்பத்தில் வந்து அணுவும் நானும் சுக்குவும் அப்பாவும் அந்த மாதிரிக்கு இருந்து வீடியோ செஞ்ச ஒரு காலம் போய் விளையாட சாமான் தானே. உண்மையாக இவ்வளோ காலம் உங்களுக்கு அவ்வளோ கிஃப்ட் எல்லாம் வந்து கொண்டது, அதில் எத்தனை விதம் நாங்கள் பாதுகாத்து வச்சோம்னு கேட்டால் உண்மையிலேயே ஃபெயிலியர் தான். இனி நம்புகிறேன் கொஞ்சம் கொண்டாலும் இருக்குமென்னு சொல்லி. ஏன்னா இப்போ இந்த சட்டையே இப்போ 6 வருஷமாக போடுது. இந்த இத்தாலியில் போய் மாதிரி சட்டை ஆள் வளர்ந்து நாட்டும் காணாத அறிவும் வளர்றோம்னு சொல்லுவாங்க. அறியுமா அதே என்ன இப்போ சொன்ன தெரியுமா? முக்கியமாக எங்கட மாதகள் நேசன் நான் கிஃப்ட்டு பார்ப்போம். உண்மையிலேயே மனம் போல மாங்கல்யம் ஆகும்ன்ற மாதிரி நல்ல வெயிட்டாக கிடப்போம். அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. ஓகே, இப்போ நீண்ட நாளை பிறகு அமைதியாக இடத்துல வந்துட்டு அமர்ந்திருந்த ஒரு வீடியோ ஒன்றுக்கு வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த கிவிர் அடிக்கிற சத்தம் கொண்டு வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளை பிறகு வந்துட்டு இன்றைக்கு வேலை என்ன குறை வேலையில் இருக்குது. அப்போ அதை செய்கிறக்கு வந்துட்டு ஆக்களை இறக்கியிருக்கோம். அப்போ அவங்க வந்துட்டு வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க. என்ன செய்கிறது, சத்தமும் பெறக்கூடாது, வேலையும் செய்யணும்னா ஒன்றும் செய்யலாது. அப்போ யாராச்சும் ஒரு ஆள் விட்டு கொடுத்து தான் போகணும். அப்போ அவங்க சத்தம் போட்டு வேலையை செய்யட்டும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ அறைக்குள்ளே இருந்து வந்து வீடியோவில் கதைச்சி கொண்டு இருக்கிறோம். அப்போ இப்படி இருக்கக்குள்ளே இவ்வளோ நாளும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த திருமண வீடியோக்களாகட்டும், பர்த்டே வீடியோக்களாகட்டும், ஸோ எல்லாமே வந்துட்டு போட்டிருந்தோம். நிறைய பேர் நிறைய விதமான சப்போர்ட் அண்டு உங்களோட லவ்வை வந்துட்டு தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. அப்போ அப்படி இருக்கக்குள்ள வந்துட்டு ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன் வந்து, அப்போ இங்கே ஏன் அண்ணி வீடியோவில் வாரையில், ஏன் விது வீடியோவில் வாரையில் அப்படின்லாம் வந்து நீங்கள் கேட்குறீங்க. அப்போ கேட்கக்குள்ள வந்து நாங்கள் இப்படி தானே வெட்டிங் வீடியோ வந்துட்டு நிறைய பாட்டாக போடினாங்க, அப்புறம் வந்துட்டு பர்த்டே வீடியோ போடினாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு போடையக்குள்ளே நாங்கள் ஒரு தேவை நிமித்தம் தான் ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துலேயும் வந்து இப்போ நாங்கள் காய்க்கும் அப்புறம் காய்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய சுபாவம் வந்து எல்லாருக்கும் இருக்காது வந்துட்டு, இருந்தாலும் ஆள் கதைக்கும், அதில் வந்துட்டு சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த ஒரு வீடியோவில் ஆலயம் வந்துட்டு நாங்கள் வச்சு தான் வந்துட்டு கதைக்க போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இதுவுமே ஒரு நல்ல ஒரு பதிவாக அமைய போது. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து எங்களோட வெட்டிங்குக்கு வந்து கிஃப்ட் அதில் வந்துட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்துட்டு பலருக்குமே வந்துட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். உண்மையிலே வந்து நாங்கள் பிளான் பண்ண எல்லாமே வந்து பிக்காக, பட் வந்து எங்களுக்கான டைம் வந்து காணாமடா. இப்போ வீட்டு அதாவது வந்து கல்யாண வீட்டுக்கு முதல் நாள் இரவு கூட வந்துட்டு ஏன் இரவு என்ன நித்திரையே கொள்ளையில். இப்போ அக்கினி கவிதாஸ் எல்லாம் 1 நிமிஷம் கூட வந்துட்டு படுக்கல. நான் ஒரு 2 மணி நேரம் படுத்துருப்பேன் வந்துட்டு.
அப்போ நான் ஒரு என்ன சொல்கிறேன் அன்றைய தினம் ஒரு ஈவெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுடைய நான் ஒரு 2 மத்தியானம் படுத்தேன். அதான் வரலாற்றுலேயே வந்து நடந்திருக்க ஒரு விஷயமா இருக்கும். பட் இருந்தாலும் என்ன செய்யுது எங்களோட எழுவில் என்ன அப்படின்றக்காண்டி நாங்கள் வந்துட்டு செஞ்சிருந்தோம். அப்போ வந்து ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பிளான் பண்ண மாதிரிக்கு செஞ்சு கொள்ள முடியாமல் போயிருந்தாலுமே கூட வந்துட்டு கடவுள்கிட்ட ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் எல்லாமே வந்து நல்ல மாதிரி முடிஞ்சு உண்மையிலே வந்துட்டு சந்தோஷமாக வந்து இது எல்லாமே வந்து முடிவடைஞ்சிட்டு அப்போ நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. நிறைய விதமான அன்பை வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு நிறைய விதமான கிஃப்ட்டை வந்துட்டு தந்துட்டு போயிருந்தாங்க. அந்த மேடையில் வந்து தர நான் வாங்கி அப்படியே பின்னால் சோஃபாவில் வந்துட்டு நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ வச்ச அடிப்படையில் அதை வந்துட்டு நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நான் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. பட் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு டைம் வந்துட்டு கிடைச்சிருக்குது. அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு நன்றியை வந்துட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்றத இப்போ நம்மளாக வந்துட்டு இப்போ எனக்கோ கவிதாஸுக்கோ அக்கினிக்கோ இல்லாமல் வந்துட்டு பார்சல் அன்பாக்சிங்ன்றதோ இல்லாட்டி அது எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மல் ஏன்னா நிறைய வீடியோக்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் விதுவோட சேர்ந்து அப்படி ஒன்றுமே நான் வந்துட்டு செஞ்சதில்லை. இப்போ என்ன சொல்கிறது கல்யாணம் நடந்தே ஒரு சில நாட்கள் தான் ஆகுது. அப்போ இனி வரும் நாட்களில் வந்து இப்போ நான் கதைக்கிறேன்ற கப்பால் இப்போ அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்கும். இப்போ அதில் எந்த ஒரு பார்சலாக வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி எல்லாம் பார்க்கக்குள்ள வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் வரும். அப்போ ஆள்கிட்ட ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்றக்காண்டி இந்த ஒரு வீடியோ நாங்கள் வந்துட்டு செய்கிறோம். அப்போ இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வந்த கிஃப்ட்டாக இருக்கட்டும் அந்த பொக்ஸோலாக இருக்கட்டும் என்று வந்துட்டு தம்பியாக்கள் மூலமாக பலரும் வந்துட்டு அந்த அவங்களோட ஒரு அன்பு ஏன்னா வர முடியாட்டிலும் கூட அந்த இடத்துல நாங்கள் இல்லாட்டிலும் கூட எங்களோட அன்பை வந்து நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் இல்லாட்டிலும் வந்துட்டு தம்பிக்கான பிள்ளைக்கான எங்களோட ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண ரீதியான ஒரு சில விஷயங்களையும் கூட அனுப்பியிருந்தா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ அது எல்லாமே டோட்டலாக நாங்கள் வந்துட்டு பார்ப்போம் யார் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்த்து எல்லாருக்குமே நன்றி சொல்கிற ஒரு வீடியோவாகத்தான் வந்துட்டு இது இருக்க போகுது. இப்போ நான் வந்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கிஃப்ட் எல்லாமே இருக்குது. ஸோ போயிட்டு வந்துட்டு எடுத்துக்கொண்டு வந்து ஒவ்வொன்றா வந்துட்டு ஆறுதலாக ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வீடியோவாக இருக்க போகுது. அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் சொல்ல போறியா? இப்போ நான் வந்து இப்போ நிறைய ஆர்வமாக என்னன்னு சொன்னால் இப்போ அண்ணியோட சேர்ந்து அவங்க இருந்து இருந்து அந்த ஒவ்வொரு விஷயத்தில் என்ன சொன்னால் அவங்க வந்து வீடியோக்கள் வந்து வளமையாக பார்த்து கொண்டு வராள். அவங்க வந்து ஒரு சில ஆசைகள் இருந்திருக்கும். எப்படா அந்த நாள் வரும் நானும் போய் பக்கத்தில் இருந்து வீடியோக்கள் செஞ்சு காய்ச்சி கொண்டு அப்படி இருக்கணும்னு இப்போ அதே மாதிரி இப்போ நாங்களும் இருந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கிறது ஒரு சந்தோஷம் தானே. எங்களுடைய சேர்ந்து ஒரு இதாக வந்து செய்யும்போது ஒரு சந்தோஷம் மீது வந்து எங்களுக்கு வந்து சந்தோஷம் வேணும். எல்லோரும் சேர்ந்து இருந்து வீடியோக்கள் செய்கிறது இப்போ வந்து ஒரு ஆர்வமாக இருக்குது. அந்த கிஃப்ட்களையும் வந்து பார்க்குற ஆர்வமாக இருக்குது. கிஃப்ட்டை ஒன்று உடைச்சி அந்த டைம் வந்து காய்ப்போம் காய்ச்சி என்ன மாதிரின்னு இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து ஆளையும் கூட்டிகிட்டு வந்து இப்போ கதைப்போம். ரைட் ஓகே பாப்போம்மா சத்தம் கும்பமாக கிடப்ப. ஓகே இந்த வீடியோ வந்து என்ன சொல்கிறது அன்றைக்கு நான் அந்த டைட்டிலில் முதலாவது வீடியோ அப்படின்னு போட்டிருந்தாலும் இன்றைக்கு வந்து வடிவா அது சத்தமாக ஒரு 1 மினிட் முழங்கலை அப்போ ரிலாக்ஸாக இருந்து கதைக்க போகிறோம். அப்போ அதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் அதுக்கான தான் நான் இங்கே இந்த ஃபோட்டோவில் வந்து போட்ட டிஷர்ட் அந்த டிஷர்ட்டை வந்துட்டு டே போட்டேன். நான் வந்து அதேமாரி ஆளுக்கும் அதே சட்டையை வந்துட்டு கொடுத்துருக்கேன் வந்து. அப்போ என்ன சொல்கிறேன் அந்த முதல் நாள் சந்திக்கைக்குள்ளே போட்டிருந்தா அதே உடுப்போட இன்றைக்கு வந்து நிறைய நாளைப்புற வந்துட்டு இருந்து கதைக்க போகிறதால அதே உடுப்போட இருந்து கதைப்போம் அப்படின்னுக்காண்டி அதே உடுப்பை வந்துட்டு போட சொல்லியிருக்கோம். ரைட் இப்போ வந்து பாருங்க கபிள்ஸா சத்தம் கடும் சத்தமாக கொடுக்கப்பா இன்டா ஒரு 5 மினிட் வெயிட் பண்ணுங்க பாருங்க. கொழும்பு போயிட்டாரா? வணக்கம் ரெடியா? சூட்டுக்கு ரெடியா? இதுதானே பார்க்க போகிறோம் விளையாட்டு. இது என்னப்பா இது 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 உண்மா
பிங்க் கலர் பாக்ஸோட அப்படியே மேலே இந்த இதுவும் சேர்த்தா வடியோண்டு காடி ஓடப்பா எங்க ஆனா எல்லாம் என்ன ஃப்ரேம்ஸ் தான், ஒரு ஞாபகமான ஃப்ரேம்ஸ் தான். என்னன்ற எப்படி என்ன வெயிட் ஆகல 2 மந்த் வரும் போகடாப்பா. இதுவும் வெயிட் கீழே தான் வெயிட் டூ மச். அப்போ இதை நீங்கள் தூக்குவீங்களா? நீங்கள் தூக்குவீங்களா? ஓகே சரி, அப்போ நான் அதான் கொண்டாடுறேன். அதை மேலோண்டு ஒன்று சாஞ்சிட்டு இருக்கா. இது என்னது? இதுவுமா? இது இப்போ தூக்கல என்ன? இது தூக்கல அங்கேயும் ஒன்றை கொடுக்கலாம், கையில் ஒன்றுதான். சி ஆமாம், இது வெயிட் ஆகிடா சாமாட்டா. இது அவன் கொண்டு வந்தது ஸ்ரீசேகா கொண்டு அவே கொண்டு வந்தது. இப்படி இறங்கி போகிறதா? டேய் கல்யாண மாப்பிள்ளையா? அதெல்லாம் அண்டையோட அதெல்லாம் முடிஞ்சுதா? அது அண்டையே அண்ணன் வெயிட் பண்ணுறாரு ஓட்ட ஓடுறதுக்கு. அப்படியே வெயிட் பண்ண சொல்லிட்டா கண்டவா. கொஞ்சம் வெயிட் பண்ண வாருண்ணா டக்கண்டு. அவருக்கு சோடா கொடுக்க சொல்லுவோம், குடிச்சுன்னு இருப்பேன். கவனம். அடி மேலே அடி வைத்து அழகான படி வைத்து அம்மா கவனம். இது கடும் வெயிட்டாக அப்போ இது 6 அப்பா. அதே இதில் எதுவும் இருக்கு என்னண்ணா இந்த இருக்கு மேலே இருக்கிற பாக்ஸை பாருங்க. அதே இதில் பேக்கிங் பண்ணிக்காங்க. அதுதான் அவங்கான ஒன்று. இது சில ஜான்சன் அம்மா அப்படி இருக்கும். அவையோட வந்தாக்கல்லாம். அம்மா இன்னொருக்கா போயிருந்தா சரி, பொண்ணுக்கா போயிருந்தா சரி. நீங்கள் இல்லை நடத்துலாம் ஆள் கெப்புக்கு ஒரு ஓட்டு போல ஆள் கெப்புக்குள்ள அடிச்சு கொடுத்து ஒரு ஆள் வெயில் இல்லை காணும். இது என்ன ஓட்டு அடிச்சு டஸ்ட் இழுத்து எடுக்கலாம் பார்த்தீங்களா? ஓட்டை அடிச்சுட்டு டஸ்ட் எடுத்து எடுக்கும். இதில் இருக்கு டஸ்ட் உள்ள உப்பு அதுதான்டப்பா பயங்கர டஸ்ட். இந்த டைமில் கொண்டு போயிடும், அப்புறம் வேற கூட இருமியா. சரி அவ்வளோதாண்ணா. ஓ அது 2 ரைட். இவராய் எனக்கே ஒரு ஆர்வமாக இருக்குண்டா, பார்க்குற ஆக்களுக்கும் ஒரு ஆர்வமாக தான் இருக்கும். மாதங்கள் நேசன்டா முன்னுக்கு கிடக்கு. மாதங்கள் நேசன்டா முன்னுக்கு கிடக்குஞ்சு. எது சிவப்பு கலரில் எழுத்த பார்த்தியோ நேசன் நேரு சொல்லி வேற இல்லை. அம்மாண்ணா ஆள் வந்ததையா போனதையா? அதுதான் நான் காணவே இல்லை. நான் கோளுக்கு நின்றா தானே. ரைட், நாங்கள் கீழ்படித்தோட நீங்கள் தொடங்கலாம். 10 நீட்டு தொடங்க. 2 ஆள் இனி இவ்வளோ திருப்பி மேலே ஏற்றும். அதுதான் குறையும் கும்பம். ஐயோ அதுக்கிட்டே ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டீங்க போல ஹைரில் இருந்தா. ஓ ஆளை வச்சுட்டு வா வாங்க வாங்க. ஆ அதான் இப்போ இந்த இதான் முழுமையாக வந்து கதைக்க போகிறீங்க வீடியோவில் நீங்கண்ணா. ஸோ வந்து அண்டையை கூட நாங்கள் வெட்டிங் கொண்டு போயிருந்தோம். அப்போ போகக்குள்ளே வந்து அதில் என்ன சொல்கிறது, பெருசாக ஒன்றுமே கதைக்கல. நம்மளாக போயிட்டு அங்கே நிறைய பேர் ஆக்கள்ன்றானே எல்லாம் மீட் பண்ணி போட்டு வந்தது. நிறைய பேர் வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே நன்றி. இப்போ முதலாவதாக நாங்கள் கதைக்கணும்னா நிறைய விஷயங்கள் கதைக்கலாம். நிறைய பேர் நிறைய எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன்னா கஷ்டம். பட் வந்துட்டு கதைக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் கதைக்கலாம். ஸோ வந்து இப்போ நாங்கள் வந்து டிரெக்டாக கிஃப்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முதல்ல எப்படி இருக்குது
உங்களுக்கு லைஃப் எப்படி போகுது? எனக்கு நல்லா போகுது. போதா? ஓ. எனக்கு நல்லா தான் போகும். நான் இது எங்கட இடமேடாப்பா இது. நான் கேட்குறது வந்து நீங்கள் அங்கேருந்து வந்து அப்படி இப்படி நிறைய மாற்றங்கள் தானே. ஸோ எல்லாமே ஓகே. இடம் தான் மாற்றம், உங்களோட நல்லா போகுது. எல்லாமே ஓகே. ஏன்னா ரைட் ஓகே. அப்போ சந்தோஷம். நாங்கள் ஃபஸ்ட்டாக என்ன ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நீங்களே சொல்லுங்க எதை வந்து ஓப்பன் பண்ணுவோம்னு. அதை வந்து நம்ம பண்ணிடுவோம். அதுதான் இந்த ஃப்ரேம் முதலாவதையா? இந்த ஃப்ரேம்னு தான் நினைக்கிறேன். இந்த பின் இதையா? ஓகே. அப்போ வந்து இதோட விருப்பத்துக்கு நாங்கள் வந்து இந்த ஒரு ஃப்ரேம் இது வந்து யார் தந்தன்றதை எனக்கு தெரியாது. அப்போ நாங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரைட். இது வந்து என்ன இருக்குது உள்ளுக்கு. கண்டிப்பாக ஃபோட்டோ ஃப்ரேம் தான். பட் வந்து யார் வந்துருக்காங்க, அது என்ன மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்படி இருந்தவங்களுக்கு கதைக்கு ஓகே தானே? சரி ஓகே. அப்போ நீங்கள் எப்படி நீங்களே விட ஓண்டாப்பா ஒரு குப்பை லோடு ஒன்று வரப்போகுது. ரெண்டு பேர் கொண்டா மட்டும்தான் கண்டுபிடிக்கலாம். இல்லை ஆனால் ஃபோட்டோ வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க நினைக்கிறேன். இல்லையா? ஃபோட்டோ ஹாப்பி வெட்டிங் கிருஷ்ணா விது அப்படின்ட்டு வந்து எழுதி இருக்குது. இப்போ என்னென்னா இந்த ஃபோட்டோ வந்து இல்லை யார்கிட்டையுமே. உங்கள்கிட்ட என்னட்டே தான் இருந்தது. அப்போ இது வந்து யார்? பை கவி அண்டு ஜேன்சனா? கவியன் ஜேன்சனா? அது யாருப்பா? ஜேன்சன் கவி. இது நீங்கள் யாரும் அனுப்புறீங்களா இந்த ஃபோட்டோ? எங்கட சித்தியோட பிள்ளை தந்திருக்கோம். அதுதான் ஏன்டா இது நீங்கள் தான் அனுப்பிக்கோங்க ஃபோட்டோ. நான் அனுப்பல இந்த ஃபோட்டோ தம்பி கொடுத்துருக்கேன். தம்பி கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே. அப்போ அங்கே வச்சா சிக்கிறா? அப்போ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கேண்டா இத்தாலியில் வந்து எங்கே எடுத்தப்ப இது அந்த பார்க்கில் இத்தாலியில் அந்த நாயிட இதெல்லாம் ஒன்று காட்டணும் தானே வந்து அந்த பார்க்கில் எடுத்த ஃபோட்டோ வந்து அப்போ இதோட தம்பி வந்து அனுப்பி அவங்களோட சித்தியாகலா சித்திர பிள்ளையாக்கள் வந்துட்டு செஞ்சு தந்துருக்காங்க. ஸோ நன்றி. நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்த ஃபோட்டோ தானே அது ஃப்ரேமாக வந்துருக்கு. அப்படி தூக்கி பெட்டுக்குமே இல்லை வை தம்பியா. ஸோ நெக்ஸ்ட் அந்த மேல் பாக்ஸை பார்ப்போம். இது இது இதை எடுத்து ஓ மேலான ஓ இங்கே இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ண்டு இல்லை. பட்டு சம்திங் ஏதோ ஒன்று இருக்கலாம். புக்ஸ் ஒன்றா இருக்குது. என்ன அப்படின்றத பார்ப்போம். மேபி ட்ரெஸ்ஸோ தெரியா? 1 இயர் வாரண்டியா? அப்போ ட்ரெஸ் இல்லை. 1 இயர் வாரண்டின்றா வந்து ட்ரெஸ் இல்லை. ஆனால் பாக்ஸு வந்து என்ன அது ஓணும் நினைக்கிறேன். எங்கள்ட வெட்டிங்குக்காண்டி கனகாலத்துக்கு முன்னே வேண்டி வச்சுருப்பாங்களோ ஒரு ப்ரீமியமா? ஓகே. நீங்கள் கெஸ் வாட் இஸ் திஸ்? இதில் பேர் இருக்கு. க்ளொக்கன்னு போட்டு அப்போ இது யார் தந்து? தெரியல. அதுலேயும் பேர் போடு. அதில் பேர் இல்லையாப்பா? இல்லை விலையெல்லாம் அடிச்சிருக்காப்பா. ஆனால் ப்ரீமியம் க்ளோக் நல்லா தான் இருக்குது. நங்கூரம் அப்படியே நச்சுன்னு வாங்கின மாதிரி. அடிக்கலாம் வந்து ஹோலில் இங்கே அடிக்கலாம். ஸோ இதை வந்து யார் தந்தாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. மேபி வீடியோவில் பார்த்தா தெரியும். வந்து கோலில் வச்சு தந்துருக்காங்க. கோலில் வச்சுருந்தா கோலில் வந்தது. பேர் வந்து போனால கெஸ் பண்ணிடலாம் கிடக்குது. ஓகே. நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவோம் யார் தந்தேன்னு சொல்லி. நன்றி. ஏன்னா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஏடா வழியாக தான் இருக்குது. அது ப்ரீமியம் லுக்குன்னா அந்த லுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே. அப்போ
என்ன சொல்கிறது இன்னும் மட்டும் பாப்போம் என்ன அடுத்த டைம் பார்ப்போம் கொஞ்சம் பெருசாக பார்ப்போம் கொஞ்சம் அப்படியே சைஸ் கூடிக்கொண்டு வரமே பார்ப்போம் என்ன இது வந்து அங்கிட்ட அவன் பெட்டி பாய்ஸ் தம்பி ஒன்று தந்துட்டு போனவன் அவன் அதுதான் அவன் ஆள் தனக்கே தான் கொண்டு வந்திருக்கான் மொத்தமாக ஆள். ஸோ தம்பி என்ன வண்டி வந்து ஓ மை காட் ஃபேனா ஃபேன் ஃபேனா உண்மையிலேயே தேவையான சாமான் இந்த ஒரு டைமில். அவங்க யோசிச்சு பிரயோசனமான சாமானாக பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ வந்து இது தம்பி வந்து தந்துட்டு போனோம் நாங்கள் ஹோலில் வச்சு. அப்போ உண்மையாக வந்து பிரயோசனமான ஒரு விஷயம் வீட்டுக்கு தேவையான உண்டு. ஃபேன் தான் இடாண்ணே ஃபேன் தான் இந்த 16 இன்ச்சு ஸ்டாண்ட் ஃபேன் இருக்குது. உடைச்சி பார்க்கணுமெண்டு இல்லை என்னென்னு சொன்னால் ஃபேன் தானே ஃபேனை இப்போ உடைச்சா இதில் அப்புறம் ஃபிட் பண்ண வேண்டி வந்துடும். இது அப்படியே தூக்கி அவளை செய்து நான் உனக்கு அனுப்புகிறேன் சாமான எடுத்து போய் உனக்கு கதை கூட கிடக்கு. இன்னொரு விஷயம் போடுவான் அது கூட தான் அறியும் என்னண்டு. அப்போ இப்போ ரைட் அப்போ விதுகிட்ட முக்கியமாக வந்து கேட்கணும் என்னென்றால் இப்போ நார்மலாக உங்களோட லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் கொண்டாடின ஈவெண்ட்ஸ்னால் என்ன நார்மலாக பர்த்டே வந்து கொண்டாடிருப்பீங்க. அதேமாதிரி வேறு என்ன உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட ரிலேட்டடான சில விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. அப்போ அதுகளுக்கு எல்லாம் வந்து நார்மலாக அது உங்களோட சொந்த பந்தங்களுக்குள்ளே இந்த மாதிரி இருந்திருக்கும். ஒரு சில கிஃப்ட்டுகள் பர்த்டே அப்படி இப்படிலாம் வந்திருக்கும் என்ன. ஸோ அந்த டைமில் இருந்ததுக்கும் ஸோ இப்போ இப்படி ஃபஸ்ட் டைம் அதாவது இப்போ நிறைய கிஃப்ட்டை வந்து நாங்கள் அன்பாக்சிங் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து வித்தியாசம் அதாவது சோஷியல் மீடியான்ற ஒன்றில் வந்துட்டு அதை நாங்கள் வந்துட்டு கதைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கேக்குள்ளே வந்து இந்த ஒரு டைமில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இவ்வளோ காலம் இருந்ததுக்கும் இப்போ வந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. கிஃப்ட் வர்றது ஓகே, ஆனால் எனக்குன்னு சொல்லி வேறு முகம் தெரியாதாக்கள்கிட்ட இந்த வரைக்குள்ள கொஞ்சம் வித்தியாசம். அப்போ முடிவே பண்ணிட்டீங்களா உங்களுக்கு? எனக்கு எங்கள் 2 பேருக்குன்னு சேர்த்து புதுசாக யா அப்போ உண்மையாக என்னென்றால் இப்போ இது அதான் இப்போ இது சொன்ன மாதிரி இப்போ அதாவது இப்போ இவ்வளோ காலம் வந்து விதுவுக்கு கிஃப்ட்டுன்ட்டு போயிருந்தால் அது வந்து அவங்களோட அப்பா அம்மா செஞ்சுருப்பாங்க, அவங்களோட சொந்தக்கார் செஞ்சுருப்பாங்க, அந்த மாதிரி போயிருக்கும். அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக லைஃப்பில் ஆரண்டே தெரியாதவங்க என்ன இந்த எங்களோட சேனல் மூலமாக அறிமுகமானவங்க எங்கள் 2 பேருக்குமாக எங்களோட வாழ்க்கைக்காக கொண்டு வந்து தந்த ஒரு சில விஷயங்கள் ரெண்டு சொல்லும்போது அதை நாங்கள் இப்படியெல்லாம் கதைச்சு அன்பாக்சிங் பண்ணும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் என்ன. ரைட் அப்போ இதையும் அப்போ ஓப்பன் பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தான் போகும் போல ஏன் இந்த இப்படி இப்படி பட்டு பக்கம் இது மணிக்கூடு நாய் இருக்குது. அப்படியோ ஐயோ இது எங்கடா இப்போ யார் ஒன்று மருதாவ கொள்ளலாம் இல்லடாக்கு இல்லையே இது மருதாவளமா? ஆனால் அது மெல்லி செல்ல அகலங்குறவை இல்லை, இது அகலங்கூட. இதை கவிதா சகினி இந்த ரூமை கொடுப்போமா? அப்போ இது வந்து ஒரு ஒரு நேச்சுரல் இது மணிக்கூடு. இது ஆறப்பா தான் இந்த எல்லாம் எழுதுவோம் மறக்காம. அப்போ உங்களுக்குமே ஒரு நன்றி. என்ன அக்னி இதை ஓ இது அப்படி ரைட். ஸோ வந்து ரைட் இப்போ அடுத்தா நாங்கள் ஒரு பெரிய ஒரு அதாவது பாரமான பாக்ஸ் ஒன்றை வந்துட்டு பார்ப்போம். ரைட் இப்போ இதை வந்து விது ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் கெஸ் பண்ணுவோம். லைக் இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணுவோம். நான் இல்லாமல் உடைச்சி பார்த்துனீங்களா? அப்படி உடைக்கிறேன். உடைச்சி பார்த்து தான் பேக்கிங்கில் பிடிச்சிருப்பேன் நான். ரைட் ஆமாம் கடும் போயிட்டு ஆகிக்கிறாப்பா. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது உங்களை கேஸ்? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். வீட்டுக்கு தேவையான ஒரு சாமான் கட்டாயம் வீட்டுக்கு தேவையான தான் இருக்கும், இல்லாத ஒன்றை கொண்டு தர மாட்டாங்க. ஸோ அது வந்து என்ன வீட்டுக்கு தேவையான என்னது? ரைஸ் குக்கர் கிரைண்டர். அப்படி ரைஸ் குக்கர் கிரைண்டர் அதான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ரைஸ் கிரைண்டர் அந்த இது மிக்சி நீ கிரைண்டர். அப்போ இது வந்து மேபி எல்லாம் ஒரு செட்டாக இருக்குமா? அப்படி அப்படியும் இருக்கும்.
அப்படி இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டாக இருக்கலாம். ஸோ வந்து இதை வந்து எங்கள்கிட்ட சுவிஸாவில் வந்து லதாக்கா ஃபேமிலி அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே சூப்பர் ஆக்கள், என்ன சொல்லுவாங்க தம்பி, நான் உண்மையிலேயே அவங்களுக்கு தெரிய மாதிரியா வந்த நாள்லேருந்து எல்லா வீட்டையும் விசிட் பண்ணுறதுலேருந்து எல்லாரோடையும் வீடியோவில் கதைக்கிறதுலேருந்து அந்த ஒரு வேற்றுமை அந்த வேற்றுமை எதுவுமே பார்க்காம எல்லாரோடையும் பழகி அப்படி சந்தோஷமாக அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா தெரிஞ்ச நல்ல ஒரு ஃபேமிலி உண்மைக்குமே வந்து அந்த வகையில் எங்களோட வீட்டை நடந்த குடிபுகளுக்கு வந்திருந்தாங்க, அதே மாதிரி கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. பிறகு இதோட பிறந்தநாளுக்கும் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களோட அந்த ரிட்டர்ன் டேட் வந்து போயிட்டேன் அன்றைக்கி சுவிஸ்கேடா. ஸோ அந்த மாதிரிக்கு போனதால் வந்து ஆக்கள் இப்போ இல்லை, ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்தால் வருவாங்க. ஸோ அவங்களோட ஞாபகமாக இந்த ஒரு விஷயம் எங்களோட வீட்டில் வந்து எப்பயுமே இருக்க போது அக்கா அண்ட் அண்ணா அண்ட் பிள்ளைகள் நீங்கள் எப்போ வந்தாலுமே அவங்களுக்குன்னு மட்டுமில்லை எல்லாருக்குமே ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்க போகுது. நான் வந்து வீடு கட்டைக்கே சொன்னேன், ஞாபகம் இருக்குது தான் உங்களுக்கு. அதாவது யார் வந்தாலும் நாங்கள் அடைக்கலம் கொடுப்போம், என்ன எங்களை நேசிக்கிற யார் வந்தாலும் நாங்கள் அடைக்கலம் கொடுப்போம்னு சொன்னாங்க. மனைவி வந்த அப்புறம் அது மாறக்கூடாது, என்ன மாறாது என்ன. அதுதான் சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாம் அப்படித்தான், நீங்கள் வந்து கல்யாணம் செய்யும் போது சொல்லுவீங்க கணக்க விஷயம், ஆனால் கட்டின அப்புறம் வந்து எல்லாம் மாறிடும், அவள் வாரவள் வந்து மாற்றிடுவாள்லாம் வந்து சொல்லுவாங்க தானே. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து அவ்வளோத்துக்கு இல்லை. என்ன எனக்கு தெரியும் அந்த விதுவை பற்றி. இது வந்து மைக்ரோனா ஐயோ இது இருக்கிறாப்பா அவங்கள்ட்ட. அதுவும் நாங்கள் வாங்கின அதே ஐட்டம், அதே மாடல், நாங்கள் வாங்கின அதே மாடல். என்ன கடவுளே, ஒன்றும் சரிடாப்பா. உங்களோட அரைக்க வச்சாம்புல நீங்கள் பான் பண்ண சென்று அடிக்கடி சூடாகி சாப்பிட்டு இருப்பீங்களே என்ன தானே தானே அடி. அப்போ எங்கள்கிட்ட கெஸ்டிங்கெல்லாம் கிச்சனுக்கு தேவையான சாமான் தான், பட் வந்து ஒரே ஐட்டம் பெரிய ஒரு ஐட்டமாக வந்துட்டு மைக்ரோ ஓவன் என்ன. அப்போ இதே ப்ராடக்ட் தான் நாங்கள் வந்துட்டு நான் கிச்சனுக்கு அந்த நீங்கள் பார்க்கலாமா இல்லை, நான் கிச்சன் டூராக தனியாக வந்துட்டு போடுவேன் எல்லாமே வந்துட்டு செப்பரேட்டாக. ஸோ வந்து அதில் நீங்கள் பார்க்கலாம், அதே பொருளை தான் நான் வேணி எங்களை தந்திருக்கார். அப்போ என்ன செய்வோம் இல்லை நீங்கள் புத்தியில் நீங்கள் சொல்லுங்க, அப்போ என்ன செய்வோம்? சூடாக்கி சாப்பிடுவோமா? நீங்களே சொல்லுங்க. என்ன அப்போ அரைவிலே கண்டு இல்லை, ஒரு 3/4 விலையே கொடுக்கலாம். கிடக்கு தானே சாமான் எல்லாட்டி தான் பிரச்சனை கிடக்கு. இதே மாடல் இருக்கீங்க, என்ன செய்ய அதுதானே. ஆனால் அவங்க மனசு வச்சு ஆசையாக வாங்கிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அதுதான் நீங்கள் வந்து ஏண்டா அப்படி மாற்றி போட்டு கொடுப்போம். இவங்கடைய வச்சுட்டு எங்கடைய விற்போம், அப்படி செய்வோம். ஏன்னா இவங்கடைய கொண்டு வச்சுட்டு ஏன்னா இவங்கடைய ஞாபகமா 2 முறை ஐட்டம் தானே. அப்போ இவங்கடைய கொண்டு வச்சுட்டு எங்கடையா இருக்கும் ஒரு 3/4 விலைக்கு விற்போம். சரியே, அப்போ இவங்கடைய விற்கிறேன் இல்லையா, ஆனால் இவங்கடைய டிமாண்ட் கூட பொக்ஸோட கொடுத்தா. இப்போ 40,000 ஒரு 38, 37, 35 கொடுக்கலாம். எங்கடையா நீ 30 கிலோ. அதால் நாங்கள் என்ன செய்வோம்டா, இதையே விற்று போட்டு இதை அவங்களே ஜூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் அவங்கள சொல்லி போட்டு இதை விற்று விடுவோம். அப்படி என்ன வீடியோ அப்படி ஓப்பனாக காய்க்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? சரி, நான் மிக்க மாட்டேன் பிரச்சனை உங்களே காய்ச்சேன் இருக்கட்டுமே. ஒரு காலம் தேவைப்படும் தான், இது பழுதா போகிற சாமான் இல்லையே. அப்போ இதை ஓப்பன் பண்ணுற கொண்டும் இல்லையாடா தம்பி, மைக்ரோவன் தெரிஞ்சுட்டு தானே. இந்த காட்டு படிவாக காட்டு. ஸோ லதாக்கா அண்ட் அந்த அண்ணா உங்கள் 2 பேருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. அதை வந்து அப்படியே இருக்கட்டும். அப்பா ரைட், அது அப்படியே இருக்கட்டும். மற்றது இதோடு சேர்ந்த இன்னும் ஒரு பாக்ஸ் ஜான்சன் அம்மா நினைக்கிறேன் கொண்டு வந்தவா, அதே ஒருக்கா பார்ப்போம்மா, அதே ஒருக்கா பார்த்துட்டு இங்கே உள்ள இதுகளை பார்ப்போமே. சரி, ஓஹோ எல்லாம் உங்களுக்குரிய ஐட்டம் தாங்க. இது என்ன சாமான் சொல்லுங்க? சாண்ட்விச் மேக்கர். இப்போ உங்களோட வார்டு வெளியே பண்ணுற பிளான் இல்லை போட இங்கே. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பான் ஹீட் பண்ணுறானே இப்போ என்ன பானுக்குள்ளே நாங்கள் இதை விரும்பினது வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சு சாப்பிடுவோம். பானுக்குள்ளே வைக்கணும், படுசுக்கு வைக்கல, இதுக்கே வச்சு சாப்பிடுவோம் வைக்கலாம். இப்போ இது வந்து ஜான்சன் அம்மா வந்தோட அப்படி அவங்கள தான் இருக்கு அவையோட வந்தால் கல்லாங்க என்ன. ஓ இதோட பார்ப்போமா இல்லை வேண்டாம் என்ன
பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை தானே. இதங்க கிச்சனுக்கே வைக்கிறதா? கிச்சனுக்கு வைக்கலாம். ஓகே, எல்லாம் தேவையான சாமான் எல்லாம் நான் வாங்கி போட்டிருக்கேன். இனி அதை யூஸ் பண்ண வேண்டியது பாதுகாப்பாக அது உங்களோட பொறுப்பு. ஸோ யான்சன் அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. யான்சனுக்குமே அண்ட் வந்து இப்போ நம்ம இந்த பேக்குக்குள்ளே போவோம். அதுக்காண்டி இந்த பேக் எல்லாமே வந்து ஒரு ஆள் தந்தாண்டி இல்லை, பேக்குக்குள்ளேயுமே நிறைய விஷயங்கள் அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா பார்ப்போம். ரைட், இது தருணி எங்கள்கிட்ட மட்டக்களப்பு தங்கச்சி கொண்டு வந்து தந்த ஒரு விஷயம். ஸோ என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். அது ஒரு விதமாக யோசிச்சிருக்கும். எனக்குண்டா ஒரு சிலை மாதிரி இருக்கேன், சச்சி மாதிரி. நீங்களே ஓப்பன் பண்ணுவோம். அந்த வெட்டிங்கு வீடியோக்கள் ஃபோட்டோ ஷூட்டுகள் அதுகளெல்லாம் கொஞ்சம் அந்த லவ் பண்ணி செஞ்சாங்கக்குள்ளே கொஞ்சம் இந்த ஓவராக மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் தானே வந்து. அப்போ அன்றைக்கு ஒரு கொமெண்ட் ஒன்று பார்த்தேன். எங்களை பார்த்தா என்ன சொல்கிறது, இந்த நிறைய காதலிச்ச மாதிரியே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு அக்கா ஒரு அறிவிந்தா. அது என்னென்னா இப்போ இப்படி ஒன்று இருக்குது தானே, அந்த வயசுக்குன்ற ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது தானேடாப்பா. நம்மளே வந்து ஒரு சில பேர்ட்ட வீடியோ பார்த்து எல்லாம் காய்ச்சிக்க வேணாம், கல்யாணம் கட்டினா அப்புறம் எல்லாம் கண்ட பாட்டுக்கெல்லாம் வீடியோவில் எல்லாம் போடுறோம். எனக்கு அது பிடிக்காது. அது என்ன அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் சரியும் தானே, எங்களுக்கான இதை நாங்கள் தான் பார்த்துக்கொள்ளோம் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் சில விஷயங்களில் வெயிட் பண்ணிக்கொள்கிறது. ஓகே, இது வந்து இதுவும் இதாச்சு. அப்போ நான் முடிச்சு போட்டேன். நீங்கள் அதை உடைக்க விட பை தபுவா? ஓகே. இது வந்து தபு வந்து எடிட் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கு தங்கச்சி. உண்மையிலேயே தபுவை பற்றி சொல்லணும்னா வார்த்தை இல்லை, நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம். அப்போ தங்கச்சி வந்து உண்மைக்கும் தங்கச்சிக்கு நான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, இது வந்து இந்த ஃபோட்டோ ஏஐயில் எடிட் பண்ணியிருக்குது. ஸோ அதன் மூலமானதாலும் இதுவை நான் கொஞ்சம் வடிவாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? ஓ, அப்போ தவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இங்கே உண்மையாடியாக உங்களை பார்க்குங்க பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவும் எடுத்து ஏன்னு இது நாங்கள் இத்தாலியில் எடுத்த ஃபோட்டோ, மெஹந்திக்கு எடுத்த ஃபோட்டோவா? ஓகே, அதை எப்படியே இதில் ரெடி பண்ணிக்க. ஓகே, அதான் சொல்கிறேன் தவுக்கு மறுபடியும் நன்றி என்று. சரி, அது அப்படியே நான் தருணிடையே பார்ப்போம். என்ன ஐயோ, இது நம்ம அன்றைக்கு அவைக்கு வாங்கி கொடுத்துட்டு போனோம். அது கொஞ்சம் அது இதாக என்ன. ஓகே, அப்போ வந்து யார்கிட்ட அப்படின்னு சொல்லலாம், எந்த பேருக்காக வந்து மேபி கிருஷ்ணட் இதை வந்துட்டு சூஸ் பண்ணி ஆள் கொண்டு வந்துருக்கலாம். ரைட், அதே மாதிரிக்கு வந்து நாங்கள் அடுத்த ஃப்ரேம் பார்ப்போம். என்னென்றால் இப்போ கொஞ்சம் பேமா அப்படியே பார்த்துட்டு போனால் தான் பார்க்கலாம் எல்லாமே, இல்லாட்டி மிஸ் பண்ணிடுவோம் எல்லாம். இதே பார்ப்போம். நீங்கள் பாருங்க, ஆச்சு இது ஃப்ரேமில் இருக்குன்னு சொல்லுவோம்ல, ஃபோட்டோ பார்க்கவே தெரியும். ஓ மை காட், கிரேட் அண்ட் குட் ஃபேமிலி. கவி அது எப்போ எடுத்த ஃபோட்டோ சொல்லுவாங்க ஒரு இங்கே அம்மா இந்த மான்விட்ட வச்சு எடுத்தோம் அந்த ஃபோட்டோமே கிடையாது. ஆனால் எனக்கு என்ன இது ஆளையால் ஃபோட்டோ எடிட் பண்ணி கொள்ளிக்கிற மாதிரியும் கிடக்கடாப்பா. இங்கே இடையே அபினிக்கான் மற்ற அம்மா ஒன்று வச்சுக்கிறாரு. மற்றது இங்கே சுபாஷ் வந்து அங்கே எங்கட வினோத் மேய்க்கிறாரு, கிளர்ஜி அவனுமே கிடக்குது குடும்பி. மற்றது மான் இது இங்கே சாப்பிட்டுருக்கான். இங்கே பொக்குண்டு தனி ஃபோட்டோ. இது யாரு தந்து அப்படியோ? அதே மின்னி பேப்பராட. ஓகே, அப்போ தபு, ஆனால் தபுட திங்கிங் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நன்றி தபு, நன்றி, ரொம்ப நன்றி. இது எங்கேருந்து வந்து? இது தனி ஒரு பேக்கில் இருந்தது. இது ஈவினிங் இது உங்களுக்கா எனக்கா? உங்களுக்கு தான் இருக்குது. இது எனக்கு, இது உங்களுக்கு. இது உங்களுக்கா? ஓகே, இது உங்களுக்கா எனக்கான்ற கேள்வி சீரியஸாக பதில் சொல்றீங்க பாருங்க. இது அப்போ இதுவும் தபுவாக வீடாக தான் இருக்கு. இல்லை, தனியே ஒரு பேக்கில் வந்தது. தனி பேக்லையா? ஓகே, அப்போ ஆனால் இது பாருங்க மச்சா எடுத்து இங்கே கலர் தானே நல்லா இருக்கு. வேறு ஒரு நல்ல ஒரு ரசனை உள்ள ஆள் தானே. எனக்கு ப்ரௌன் கலர் பிடிக்கும். எப்போயாவது டைம் கிடைக்க போடுவோம். என்ன ஆறு தந்தது? பின்னிரம் இதுக்கு ரிசப்ஷனுக்கு வந்தவங்க தந்தது. ஆனால் யாருன்னு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி கழுதி விடுங்க நேரண்டு. என்ன எனக்கு அதுவும் தெரியல யாருண்டு. ரைட்,
அது அப்படியே இருக்கு. இங்கால இன்னும் ஒரு பட்டி இருக்குது. பட்டி இருக்கிறக்குள்ள அதையும் பார்ப்போம். உண்மையிலே வந்து வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள். ஆரம்பத்தில் வந்து அணுவும் நானும் சுக்குவும் அப்பாவும் அந்த மாதிரிக்கு இருந்து வீடியோ செஞ்ச ஒரு காலம் போய், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச காலம் நான் அப்பா அப்படி செஞ்சுருப்போம். அணு ஒரு இடையில் வந்துட்டு கல்யாணம் அப்படி இப்படின்னு போய் அணு கொஞ்சம் லீவ் ஆகி, பிறகு தம்பியாக்கள் வந்து கவிதா சக்கினியாக்கோட வீடியோ வந்து செஞ்சு ஸ்டில் வந்து அவங்களோட நாங்கள் வீடியோ செஞ்சிட்ருக்கோம். அப்படி இருக்கக்குள்ளே இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம், நானும் விதுவும் வந்து வீடியோ செய்கிற மாதிரி அப்படி ஒரு மாற்றம். அதை வந்து எல்லாருமே எதிர்பார்த்தோன்று தான். நாங்கள் கொஞ்சம் டிலே பண்ணி கட்டினது நிறைய விஷயங்கள் பொறுப்பு வந்து இருந்தபடியாக ஒரு சில பேர் ஏதாச்சும் ரொம்ப கதைக்கணுமெண்டு வருது. ஆனால் ஒன்றும் வருது இல்லை. நீங்கள் கதைச்சா தான் நான் கதைக்காமல் இருக்கேன். நீங்கள் கதைக்கணும். இருமலுக்கு காய்க்கு சம்மந்தம் இல்லையே. நான் இருமி காய்ச்சி காட்டா அடுத்த பார்ப்போமா? இது என்ன இதாக இருந்து இல்லை கடை கடை பிரிக்கிற மேடாப்பா அதில் கிடக்காவே இல்லை பேர் போடல. சரி, யார் தந்தா என்ன, எல்லாமே ஒரு அன்புள்ளம் தானே. அப்போ இது மணிக்கூடு. ஏற்கனவே ஒரு மணிக்கூடு வந்தால் கவிதாசன் ஆக்கள்கிட்ட அரைக்கணும் கொடுத்து போடும். இப்போ இந்த மணிக்கூடு என்ன இது? நல்லா இருக்கிறா படி. அது நல்லா இருக்கிறா பாய். வெளியான சாமான் தானே. ஓ மற்றது எங்கடா அந்த முந்திய சுவிஸ்லேருந்து வந்த ஒரு அக்கா தான் அறியுமா, அந்த ஒற்றை மணிக்கு ஒன்று கூட கிளம்பி அது புது வீட்டில் ஒட்டான்னு வச்சு ஒட்டணும். இது எப்படியம்மா இது ஜாயின் பண்ணுறது? இல்லைங்க இப்போ இப்படி இருந்தா விடி இப்படியா இதில் தான் கொடுக்குறது. ஏன் இந்த சின்ன இந்த பெருசை கூட விடுறாப்பா? முழு பேரும் வந்து பெருசுக்கேடாப்பா. வைங்க. கலர் நல்லா ஆனால் அந்த இப்படியான அந்த கிஃப்ட் வீடியோக்கள் ஒரு ஆர்வமாக இருக்கும் பார்க்குறாங்களுக்கு, என்னென்னு சொல்லி பார்க்குறாங்களுக்கு. இப்போ இது மட்டும்தானே நம்ம கொண்டு போகிறோம் கொஞ்சம் உண்மையா? ஓ இதில் ஒரு சட்டி முந்து இதாட்டு. சரி உங்களையா? சரி கவிதாசன் நினைச்சேன். சரியா ஓடுது பேட்டரி போட்டு கையில் கையில் எப்படி இப்படி இப்படி. ஓ வெயிட்டு நல்லா இருக்காண்ணா, நல்லா கலர் நல்லா இருக்கு. உண்மையாக இவ்வளோ காலம் உங்களுக்கு அவ்வளோ கிஃப்ட் எல்லாம் வந்து கொண்டது, அதில் எத்தனை விதம் நாங்கள் பாதுகாத்து வச்சோம்னு கேட்டால் உண்மையிலேயே ஃபெயிலியர் தான். இனி நம்புகிறேன் கொஞ்சம் கொண்டாலும் இருக்குமென்னு சொல்லி. ஏன்னா இப்போ இந்த சட்டையே இப்போ 6-7 வருஷமாக போடுது. இந்த இத்தாலியில் போய் மாதிரி சட்டை இப்போ இத்தாலியாவில் வந்து உங்களுக்கு 6-7 வருஷமா? இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா அதை நீங்கள் பாதுகாக்கிற தன்மை கூடன்னு சொல்ல வரேன். என்ன இப்போ இந்த முடியோட ஆழமாக வச்சுக்கிறீங்க சொல்லுங்க. ஓமே இல்லையா? நாங்கள் என்ன இதம் பட்டிக்கொண்டே இருக்கணும். நாங்கள் முடியே எவ்வளோ வச்சுக்கிறீங்க நீங்கள்? ரெண்டுக்குள்ளே இதெல்லாம் வச்சுருப்பீங்க. காசு இல்லாமல் வந்ததே வந்து வச்சுக்கிறீங்க, காசு கொடுத்து வாங்கி தான் விடுவீங்களா? சரி, இது அப்படியே அப்படியே இருக்கட்டும். அதில் ரைட். அப்படியே இருக்கட்டும். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே நெருங்கிட்டேம்மா கொஞ்சம். ஓகே இந்த இருக்குது. இது ஆனால் இந்த மின்னி பேப்பர்களை வச்சு பிடிக்கலாம் டீமுகளை. ஏன்னா ஒரே டீமுகளை அப்போ பண்ணுறாங்க. என்ன இதோட மங்கை அழகு மாடம் பிரதான வீதி நெல்லியடி ரெண்டா இஞ்சால எங்கட சுதன் அண்ணா நவீந்திர அண்ணா பாட்டியோ போச்சா? ஐயோ போச்சு கும்பம். அப்போ எல்லா ரூமுக்கும் அடிக்கதான் எல்லா அறைக்கும் ஃபோட்டோ தனியே. ஃபோட்டோ தனியே ஃபோட்டோ தனியே. இதாட்ட அப்படி ஒரு ரசனையான இது கட்டாரா சவுதியா? இது கட்டாவில் சவுதி இல்லை, இங்கே யூரோப் சைடாக இருக்கும். எவ்வளோ பாருங்க. டென்மார்க்கா? சரி டென்மார்க்கில் அங்கே இவ்வளோ உயரமான
லண்டன் இருக்கலாம். பாலம் அதுக்கப்புறம் உங்கள் பார்த்தீங்க வாங்க இதில் ஒரு இடம் இல்லாமலும் இருக்கலாம்டாப்பா. ஏன்னா இதை விட மட்டும் பார்த்துலுங்க. அநேகமாக என்ன தெரிஞ்சு நான் போன யூரோப்போடையே தெரியல. மேபி லண்டனாக ஒரு ஏன் லண்டன் போயில தான். ஆனால் இது யார் கொண்டு வந்தது? அது ஏன் இது என்ன இது எங்கே வருது? கொடுக்கவும் விடவில்லை தம்பி. சரியா இருக்கட்டும். வேறு இருந்தாலும் அது ஒரு பெருமை எனக்கு தானே. நான் இதுவும் என்ன ஐயா இதை விட அதுவும் மணி கூட்டுறாப்பா. அதே டிசைன் இது இது நாங்கள் குடிவிரலுக்கு கொண்டு வரதாமா. ஓகே இது வந்து நாங்கள் குடிவிரலுக்கு கொண்டு வரந்தா. ரைட். ஸோ வந்து இதுவும் ஒரு மணிக்கூடு. இதுவும் ஒரு அன்புள்ளம் தந்திருக்கிறார். பேட்டியும் போடாமல். ஸோ நன்றி. அதேமாதிரி இதையும் பாருங்க. இது டக்கண்டு கால் போச்சா? இதுவும் போச்சா? நினைக்கிறேன் இப்படி தான் இருக்கு. போண்டாப்பா. அது சரி. இப்போ வாங்குறவங்களுக்கு தெரியாதான்டா மணிக்கூடு வேண்டிப்பாங்களா இல்லையாண்டா. இப்போ அதுவும் தென்னை மரமா? ஆனால் இது ஒரு வடிவாக இருக்கும். நிற்கிற மாதிரிக்கு இல்லை. வீடு கொலிவிட வடிவாக இருக்கும். சிவனுக்கு நல்ல சரிதானே. இப்போ எங்களுக்கு எல்லா ரூமுக்கும் வேணும் தானே. அப்போ வேண்டி கொலிவிட தெரியும். ஒரு சிக்கலும் இல்லை. சந்தோஷம். எல்லாத்தையும் அடிச்சுவோம். பிரச்சனை இல்லை. அடுத்த பார்ப்போம். அம்மா இந்தா அதில் ஒரு கார்ட்டூனில் எங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் வந்து விஸ்வ நீங்கள் வாசிங்க இங்கிலீஷில். விஷ் யூ happy married life Krishna and Vidhu. ஓகே கயன் லக்ஸ் அச்சு சர்ப்ரைஸ். அச்சு நம்மட கயன் பாட்டிதாப்பா. ஓகே 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 ஓகே. ம் சரி. நீங்கள் அங்கே கடையில் கொடுத்தீங்க? ரோட்டில் ஒன்று கொடுத்தீங்களா? ஓகே. அப்போ பாப்போம் கையனா ஒரு சர்ப்ரைஸ் செய்கிறாள் தானே. என்ன கிஃப்ட்னு பாப்போம். சந்திக்காரு மணிக்கூடா. ஐயோ பின்ன பெட்டியை கண்டுட்டீங்களா? அதான் கூட. நாங்கள் கூட என்னடா மணிக்கூடா வாங்குறேன். இந்த மணிக்கூடு அந்த மணிக்கூடலாம் அது வந்து பார்க்கணுண்டாப்பா. அது கொஞ்சம் வேறு இடத்துல வாங்கப்பட்டது. டிஃப்ரெண்டாக இருக்குது. இதுவும் தண்ணியா? பைக்கா? ராயல் என்ஃபீல்டா? ரைட். அப்போ கயனண்ணாண்ட ஒரு அன்பளிப்பு. நன்றி. கயனண்ணாவுக்கும் எங்களோட ஆதரவும் எப்போவுமே வந்து இருக்கும். அதில் மாற்றுக்கிறதுக்கிடமே இல்லை. ஸோ நன்றி அண்ணா. சொன்னதை ஏற்று வருகை வந்து இந்த ஒரு அன்பளிப்பையும் தந்துட்டு போன அந்த ஒரு அன்புக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தெரியுமா அவங்களோட எங்களை சர்ப்ரைஸ் டீம் அவங்க? ஓகே. எங்களை வைங்க அப்படியே. உங்களுக்கு பின்னாடி எனக்கு ஒரே மணிக்கூடு வாரபடியா இது பற்றிய காணல. இது பற்றிய காணல. இது இது போட்டோ பிரேம் இருக்கும். இது இது உங்களோட ஏன்டாப்பா அது நார்மலாக கொடுத்துருந்தாலே சரி. எப்படியும் அதை ஏயில் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் பை அம்மையா அண்ட் அம்மம்மா. உங்களோட அம்மாட அப்பா அம்மா. இது இது வந்து விதுவோட முன்னாள் காதலன். ஆப்பிரிக்கன் காய். என்ன சரிதானே? ஒரு அதுக்கு இல்லை. இதை நார்மலாக வந்திருந்தா நல்லா வந்து இது ஏதோ செஞ்சுக்காங்கடா போட்டு. ஃப்ரேம் செய்ய கொடுத்த இடத்த எடிட் பண்ணுறாங்க நினைக்கிறேன். அப்படி போல இவே அப்படியே இல்லை கொடுக்க வாய்ப்பு இல்லை. நார்மல் ஃபோட்டோ தான். பட் இதாக ஆளார் தெரியலை. ஆளிப்போ எப்படி கேட்க நல்லா இருக்கு. கொஞ்சம் குழம்பு போயிருக்காரு. இல்லை நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கிறேன். சரி. அப்போ சந்தோஷம்.
விதுவோட அம்மம்மா அம்மாப்பா அவங்களோட ஒரு அன்புக்கு நன்றி. அப்போ எல்லாரும் முந்தைய ஒரு கட்டத்தில் தெரியும் தானே ஒரு விமர்சனங்கள் எல்லாம் நிறையவே வந்தது. அப்போ எல்லோரும் சொன்ன ஒரு விஷயம் ஏன்னா எல்லாரையுமே ஜோக் அடிக்கிறேன் நக்கல் அடிக்கிறேன், நீ முதல் உங்களோட குடும்பத்தாக்களை நக்கல் அடி பார்ப்போம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்து உண்மையிலே வந்து அதை நான் நக்கல் என்று சொல்லி செய்கிறது இல்லை. மிகமே அந்த டைமில் சிரிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி மட்டும்தான் நான் அதை செய்கிறது. இப்போ கூட இப்போ இது வந்துன்னு ஒரு 1 வீக் ஏன்னா இப்போவே நாங்கள் அப்படி தான் கதைக்கிறோம், எப்பயுமே கதைக்குமா போல் கதைக்கிறோம். இன்னுமே வந்து இப்போ விதுவை கூட நிறைய இடங்களில் கலவிட்டேன். இது ஆமாம் உமானே என்ன கலவக்கூடாது. ரைட், இது ஒரு இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் கிருஷ்ணகுமார் அண்டு விதுஷா. யார் தந்திருக்காங்க என்றென்றும் அன்புடன் அம்மாப்பா கூடம்மாப்பா. வாசிச்சு பார்த்தா தந்தி வாசி பார்த்தா தெரியுமா உங்களோட அம்மா அப்பா? அவன் எழுத்து வடி இல்லைன்னு இது இல்லை, இது வந்து அவங்க ஃப்ரேம் செய்கிற எடுத்துக்காங்க. வாசிங்க நான் உங்களோட இங்கிலீஷ் திறமையை காட்டினேன். மை நேம் இஸ் வாசி காட்டிங்க. இப்போ தமிழ் திறமையை வாசிங்க. இவ்வளோ காலம் உங்களோட குரலை தான் நான் கேட்டேன். நீங்கள் வாசிங்க. அப்பா இனிய திருமண வாழ்த்துக்கள் செல்வராஜ் கிருஷ்ணா விமல்ராஜ் விதுர்ஷா. என்ன விமல்ராஜ் விதுர்ஷா பேர் வேறு திருப்பியும் இல்லை போட்டிருக்கு இதில் 2. ஐயோ ஆரம்பத்துலேருந்து வாரீங்களா? ஸ்டார்டிங்லேருந்து வாசிக்கிறேன். சரியா. இறைவன் இணைத்து வைத்த இனிய பந்தம் இது. இரு இதயங்கள் ஒன்றிணைந்து இன்ப வாழ்வை தொடங்கும் நன்னாள் இது. சுட்டிருக்காங்க. இது நான் வாசிச்சிருக்கேன் நெட்டில் ஏற்கனவே. மகனே என் கருவறையில் சுமக்காமல் வளர்த்த உன்னை இன்று இன்னொரு உயிரின். இது வந்து டென்மார்க் மக்கள் வந்து அந்த கவிதை அதில் வாசித்தாங்க ஸ்டேஜில். ஓ அதுதானே இது. ஓ அப்படிமே தான் கிடக்குது பார்த்தா. அதுதான் நான் இங்கே கேட்ட ஞாபகமாக இருக்குன்னு பார்த்தேன். சரியா வாசி. இல்லை அது வந்து ஓப்பன் பண்ண ஃப்ரேம் எல்லாம் ஸ்டேஜில் வச்சு ஓப்பன் பண்ணதால அது மேலே கிடக்கு. அப்போ இதை பாருங்க. மகனை என் கருவறையில் சுமக்காமல் வளர்த்த உன்னை இன்று இன்னொரு உயிரின் கரம் பிடித்து நிற்பதை பார்க்கும் இந்த தாயின் நெஞ்சம் அளவில்லா ஆனந்தத்தில் திளைக்கிறது. நீ அறிமுகமான நாளில் இருந்து இன்று வரை ஒரே போராட்டமும் ஒரே கனவும். ஆனால் இன்று அந்த கனவுகளின் பெரிய நிறைவே இது. நீ வளர்ந்த ஒவ்வொரு நாளும் வளர்த்த என்று மாறி சொல்லிட்டு நீங்க அதுல எழுதில நீங்க வாசிக்க மாறி. ஓகே ரைட் ஓகே ஓகே. நீ வளர்ந்த ஒவ்வொரு நாளும் ஒரு கனவாக பார்த்த இந்த நிமிடம் இன்று கண்முன்னே நிஜமாய் நிற்கிறது. வாழ்க்கை எளிதாக இருக்காது, ஆனால் அன்பு இருந்தால் எந்த புயலும் அமைதியாகும். உன் சிரிப்புக்குள் இருந்த சந்தோஷம், உன் அமைதிக்குள் இருந்த வலி, உன் முயற்சிக்குள் இருந்த நம்பிக்கை எல்லாம் இன்று வெற்றியாக மலர்ந்திருக்கிறது. மகளே, மருமகளாய் மட்டும் வரவில்லை நீ என் இதயத்தின் இன்னொரு மகளாய் இல்லம் தேடி வந்திருக்கிறாய். உன் வருகையால் எங்கள் வீடு இன்னும் ஒளியுடன் இனிமையுடனும் நிறைந்திடட்டும். ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் தலைமுறை செழித்து 16 செல்வங்களும் பெற்று நீண்ட ஆயுளோடு நிறைவான இல்லற வாழ்வு வாழ இறைவனை மனமாற பிரார்த்திக்கிறேன். இது என் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இது என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் ஒரு தாயின் அன்பு வேண்டுகோள் கூட. என்றும் அன்புடன் அம்மா அப்பா. அந்த கவிதை நான் அப்படியா? சரி ஓகே. அப்போ நம்ம இந்த நான் சொன்ன வந்து இது ட்ரெஸ் கோடு தான் இப்போ இருக்கும். இந்த கோட்டும் இந்த ஜீன்ஸும் தான் இல்லை. ஆக்சுவலாக அது வந்துட்டு டேமேஜ் ஆகிட்டு இல்லை, எங்கேயா இருக்கும் தேடி எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நன்றி அம்மாக்களுக்கு. என்ன யா ஓகே. அது அப்படியே இருக்க. வேறு என்ன இருக்குது? அந்த இருக்குது எடுத்துட்டா. ஓகே மேலே உள்ள பார்ப்போம். என்ன? ஓ ஃபைன் செலெக்ஷன் கேகேஎஸ் ரோட் சொன்னாமா? இது இவங்க எங்களோட அலவடி டீம். உடையும் உள்ள கிளுங்குது. மணிக்குடி
இல்லை இது வேறு அம்மா பிரேம் அம்மா அம்மா அனுப்பினீங்க அடுத்து ஓகே அதான் அதான் ஃபோட்டோ இது நான் கேட்டு தான் கொடுத்துருவேன் இந்த ஃபோட்டோ தான் ஓகே சத்தம் போதும் மாடே அதான்டா வேணா கெஸ் பண்ணி என்னப்பா மணிக்கூடா மணிக்கூடா அதில் ஒரு ஃபோட்டோ வைக்கிறேன். ஐயோ மணிக்கூட கும்பம் இது மேலறைக்கு கண்ணாடி இருக்கு வருதா கலண்டர் இது ஊஞ்சல் தங்கை தம்பி கண்ணாடி வந்திக்கிறாப்பா இங்கே ஃபோட்டோ ஃபோட்டோ பிரேமெண்டா இது எங்கே வைக்கிறேன் கிடைக்கியா மற்ற பொம்மைங்க வச்சு போட்டு நடுவு வைக்கிறதா இதுக்குள்ள எங்கே வைக்க ஊஞ்சல் ஆடுறாக்குல்ல நான் உங்களோட கொண்டு வாங்க அதுதான் வைக்கிறேன்னா வைக்கலாம் எங்கடி அதே கட் பண்ணி எடுத்து நீங்கள் வைங்க. எனக்குன்னா நடுவுக்காம் பெரும்போடாக்கு ஓ நடுவுக்காம் பெரும் அது அது என்ன சொல்லாமா எப்படிங்க வரணும் ஆள் வளர்ந்து ஆட்டம் காணாத அறிவும் வளரணும்னு சொல்லுவான் அறியுமா அதே என்ன இப்போ சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு சொல்ல நினைப்பான் அப்புறம் பார்க்குறவன உங்களுக்கு அப்படி சொல்லுவேண்ணா இப்போ திருப்பி நீங்கள் சொல்லுவீங்களே எனக்கு நான் வச்சுக்கணும்ப்பா நான் வந்து முதல் பார்த்துருவேன் ஸ்கெட்சை போட்டுருவேன் விளாங்கதா எப்படி அதை முடிக்கணும் இந்த காற்று உள்ள காலம்பரை இது நல்லா இருக்கு ரூமில் வைக்க வடிவாக ரூமில் இந்த பெட்டுக்கு பக்கத்து இந்த டேபிளில் வைக்க நல்லா இருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் நான் கொண்டு என்ன ஃபார்மில் வைப்போம்டா சொன்னான் அதைத்தான் சொல்லுவேன். பெட்டுக்கு மேலேயா பெட்டுக்கு பக்கத்து ஒரு சின்ன டேபிள் இருக்குது அதில் வைக்கலாம். அது இல்லையா அப்போ இது ஆட மாட்டேன் இது என்னண்டா ஆடும் இது ஆடாதே தம்பி நாங்கள் ஆடினதான் ஆடுவேன். ஓகே ஸோ நைஸ் தேங்க்யூ ஸோ மச் கெட்ஸி உங்களோட டீமுக்கு வந்து பெரிய ஒரு நன்றி. ரைட் அடுத்ததாக நாங்கள் இதை பார்ப்போம் இந்த பாக்ஸை பார்ப்போம். விதுசாதனை உடைத்து வைப்பார் சும்மா தான் உண்மையிலேயே வந்து பெரிய ஒரு சந்தோஷம். இன்னும் எங்களுக்கான நாள் கிடைச்சிருந்தா இன்னும் அதிகமான பேர் வந்து வருகை வந்து இன்னும் பிரம்மாண்டமாக மீன்ஸ் நான் எதிர்பார்க்குற வந்து பலட்ட வருகையை தானே தவிர வந்து அவங்கள்ட்ட உண்மையாக எந்த விதமான இதையும் நான் எதிர்பார்க்குறது இல்லை. நான் வீடியோவில் கூட என் கவிதாசாக்கள் கூட சொல்லியிருப்பாங்க நமக்கு எதுவுமே வேணாம் நீங்கள் வந்தால் போதும் அப்படின்ட்டு. ஈவன் வந்தவங்களுக்கு கூட நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து அதெல்லாம் கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அப்படிலாம் செஞ்சுருந்தோம். இது என்னப்பா திருப்பி மணிக்கு தம்பி நீ எப்போ மட்டக்களப்பு போகிற அப்போ உன்னை கொண்டு இது யாரப்பா அந்த பேர் இல்லை எண்ணி பார்த்தாலும் இப்போ எல்லாருக்கும் வந்து போல மணி கூட ஆனால் பரவாயில்ல என்ன இப்போ ஓகே எல்லாத்தையும் போட சரி பார்த்து கலர் மச்சாகிற மாதிரி ஒவ்வொரு அறைக்கும் வைக்க சரி இதாக பேர் இல்லையா அன்பா அந்த உறவுகளே உங்களோட அதில் இல்லை இப்போ புரண்டிக்கா தாங்களே இதுக்கு ஆனால் ஒரு சிலர் வெட்டி போட்டு வந்துருக்காங்கப்பா சொன்னாங்க இப்படி எப்படிங்க ஆகுது அவன் போட்டு எல்லாம் இருக்க வேண்டாம் நான் சும்மா பிடிக்கிறேன். பிடிச்சிருக்கா நல்லா தான் இருக்கு ஹார்ட் ஷேப். ஓகே நன்றி. அப்போ உங்களுக்குமே வந்து ரைட் அதை வைங்க கவனம் விழுந்துடுமா அந்த சைட்டு இங்கே கேட்டா தான் பெட்டில் ஓ பெட்டில் ரைட். அதே போல் அடுத்தது இதை பார்ப்போம். இது வந்து கயனநாதன் ஐயோ இதுவும் மணிக்கூட தான் தம்பி இந்த
நடக்குது அதே ஒரே கயன அந்த அந்த அதே மாதிரி தான் ஒரே கடையில போய் வாங்கியா அதே மணிக்கூட்டு அதே கட்டை லட்சணம் மாதிரியா அதே பொட்டி அதுதான் ஜாமான் லட்சணங்களாக இருக்கும் செலவில் எப்போ தள்ளி போகிறீங்க அழகாக்கப்பட்ட கொடுத்துக்கிறேன் இப்போ ஞாபகமா ஓகே கொண்டு வாங்க இதை நீங்கள் கொண்டு வாங்க சரி ஆனால் இத்தாலி நேரம் இதில் பார்க்கலாமோ இல்லை பார்க்கலாம் பார்க்கல அது செட் பண்ணி வரலாம் என்னண்டு அது பின்ன செட் பண்ணி வரலாம் பிரச்சனை இல்லை இல்லை அங்கேயே மணிக்குள்ளலாம் உதய மாதிரி தான் இருக்கும் எல்லாமே வித்தியாசம் அதுதான் நான் சொல்கிறேன் அங்கே வித்தியாசம் இல்லை வித்தியாசம் அதான் சொல்கிறேன் முக்கியமாக அங்கட மாதுகள் நேசன் நான் கிஃப்ட்டுப்பா உண்மையிலேயே மனம் போல மாங்கல்யம் மாமன்ற மாதிரி நல்ல வெயிட் ஆகிடாப்பா ரொம்ப வெயிட் ஆகிடு சீப்பா அந்த புள்ளணும் இப்படி புள்ளணும் நீங்கள் தலைக்கான புள்ளணும் நீங்கள் இப்படி பேக் பண்ணி வேற இல்லை அதுதான் அந்த பேக்கிங்லேயே தெரியுது நேசன் நான் அன்பு நேசன் நான் அன்பு என்ன அப்படின்றத நாங்கள் ஆழமாக போய் பார்ப்போம் ரைட் எனக்கு இடிய போகிறேன் இதுவும் இது சிலையாக இருக்குங்க இல்லை அந்த ஒரு நாம் வேண்டாது அந்த ஆளையா அது உடைய போது உடையிற சாமான இருந்தப்போ உடைஞ்சிருக்கு ஏயா आप நீ कैसी हाँ ஐயோ கிளாஸ் போடுறா கிளாஸ் ஓ மாபிள் கோப்பை நான் சொன்னேன் நாளை பிரியோசனம் பண்ணிட்டு ஓய் இதை பார்க்க எனக்கு எங்கட ஜெப்புர கேம்பஸில் 5 ரூபா பிளேன் பிடிக்குமா போல இப்படி தான் கொண்டு தருவாங்க பிளேன் இதுவும் ஆனால் படிக்கல சாப்பாட்டுக்கு அடிக்கிட்டா உதவுமாப்பா டக்குன்னு ஆக்கள் கிரௌட் கூட்டிட்டேன்டா அந்த இது சோஸ்கள் ரோல்கள் சாப்பிட்ற டைமில் நேசன் என்ன ஞாபகத்தோடு நான் சாப்பிடலாம் ஓகே நேசன் உங்களோட அன்புக்கு பெரிய ஒரு நன்றி. அடுத்ததான் நான் பார்க்க போகிறோம் வந்து செல்வகுமார் ஃப்ரம் செல்வமலர் அந்த செல்வமலர் ரொசானியாங்களா ரொசானியாவோட அம்மா அந்த ஒரு வயசு கேட்டகரிக்கெலாம் கொண்டு வரலாம் கிளாஸுகள் அதுகளை வந்து கொண்டு வரலாம் இதுவுமே லைக் ஒரு கிளாஸ் மாதிரி தான் இருக்குது அதே சிட்டப்பா அது லைன் மட்டும் வருது அப்படியே இந்த ரெண்டையும் ஒரு கபர்டுன்னு ஒரு இதுக்குள்ள வச்சுட்டிங்கன்னா ஓகேயா இது உங்கள்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து மேபி இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஓய் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மெஹந்திக்கு எடுத்த ஃபோட்டோ இதை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணலைண்ணா வீடியோ இருக்குது வந்து நாங்கள் போடுவோம் பாருங்கோ அன்றைக்கு எடுத்த அதாவது விதுவுக்கு வந்து அந்த மெஹந்தி போட்ட தங்கச்சியிலேருந்து அவங்க எப்படி போட்டிருந்தாங்க சால விஷயங்கள் நான் எடுத்திருந்தோம் அதை நாங்கள் வீடியோ போடும் பாருங்க உண்மையிலே வந்து பாருங்க உண்மையிலே வடிவைப்பாங்க நல்லா இருக்கு யார் சொல்லுங்க நான் உங்களை சொல்கிறேன் என்னையா சொல்கிறீங்க நான் உங்களை சொன்னேன் அன்பு பார்த்தீங்களா உண்மையாக நீங்கள் சொல்லுங்க நான் யார் சொல்லி இப்போ உங்களை தான் சொல்லியிருப்பீங்க உண்மையாக இல்லை சத்தியமாக இல்லை உங்களுக்கு தான் மனசு வரையில் தான் உண்மையாக உங்களுக்கு தான் சொன்னேன் நான் என்னால் வீடியோ ஒன்று எடுத்துருக்கேன் எல்லாம் அதுக்காக பேர் இல்லை அதில் ஆனால் உண்மையாக நல்லா இருக்கு உடுப்பு நல்லா இருக்குது அது இந்த உடுப்பு அங்கேப்பா இருக்கா அதான் நான் சொன்னேனே ஐயோ அப்போ உண்மையிலே நல்லா இருக்குது யார் தந்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரம்மா இது பேர் போடையில ஆனால் இந்த ஃபோட்டோ எப்படி போனது தம்பியாக கொடுத்துருவோம் ரைட் அவள் தான் அவள் தான் அடிக்கணும் ஏனண்டா இந்த ஃபோட்டோ வந்து எப்படி போயிருக்கும்டா ஒன்றில் உங்களால் போயிருக்கும் என்னால் போயிருக்கும் இல்லாட்டி தம்பியாக போயிருக்கும் தம்பியாக போகிறோம் புலோ இல்லாட்டி பவித்தாவாக இருக்கணும் ஓகே ஸோ வந்து 2 பேருமே தங்கச்சியாக தான் இப்போ நன்றி நல்லா இருக்குது இது வராத ஃபோட்டோ ஃப்ரேமில் இதுக்குள்ளே வராத ஃபோட்டோ வரைய மாட்டேன் நான் ரிலீஸ் பண்ணலையோ அதால
ஸோ நம்ம இப்போ ஃபைனல் கிஃப்ட் இல்லை இன்னொரு சின்ன உண்டாக்கு இந்த இப்போ இதை பார்ப்போம். இது என்ன ஸ்கூலில் ரன்னிங்கு கிஃப்ட் கிடைச்சா எனக்கு மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயநாதன் பள்ளிய வத்த இது நம்மட அவங்கடா ப்ரூடி அவங்க அந்த வந்தார் ஃபாஸ்டர் அந்த ஜெபிச்சார் ஃபாஸ்டர் அவர் ஓ அந்த வந்தார் ஃபாஸ்டர் ஒரு இந்த முடி நிறைய வளர்த்த ஃபாஸ்டர் வந்தார் ஜெபிச்சார் தெரியுதா எங்களுக்கு நீங்கள் அவர் முடியலையேண்டா இல்லை நான் அப்படி சொல்ல அவர் முதல் நல்ல முடியப்பா இப்போ கடைசியாக தான் மொட்டை வலிச்சார். அப்போ பார்ப்போம் பாஸ்டர் என்ன வந்திருக்கேன்னு பார்ப்போம். உண்மையிலேயே அன்பா அவங்க கொழும்புலேருந்து வந்ததே பெரிய விஷயம். அது வந்துடன் ஒரு ப்ரேயர் ஒன்று எடுத்தார் பார்த்துங்க முன்னுக்கு வந்து எடுத்து கிஃப்ட்டு தந்துக்கார். அம்மாவும் வந்திருந்தா சந்தோஷப்பட்டுருமா. அம்மா கொஞ்சம் உடம்பையில நிற்கிறேன் வந்து அவங்க வரல. பட்டு நான் யோசிச்சேன் ஆளை பார்த்துட்டு எங்கேயோ வெளிநாட்டில் சந்திச்ச ஆளுண்டு. ஓ நான் இத்தாலியில் சந்திச்சானா. இந்த கடைசியாக ஒரு வசனம் வந்துருக்குது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115 12 வசனம் ஏன்னா ரைட். அப்போ வந்து கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அழகான ஒரு வசனம் தந்திருக்கார். அவருக்குமே நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறிய ஒரு புக் உங்களோட பல்வலி கூட்டல் நிவாரணம். இது வந்து இதோட இன்னொரு கிஃப்ட் வந்தது, அதை ஓப்பன் பண்ணியாச்சு. பண்ணிட்டீங்களா? குடும்பமாக சேர்ந்து செஞ்சிட்டீங்களா? எனக்கு தெரியாம நீங்கள் தான் ஓப்பன் பண்ணது. அது ஏதோ ஒரு தேவைக்கு அது அதோட ஓகே என்ன சார் அதோட தான் வந்தது. எனக்கு ஞாபகம் இல்லை. யாரோ ஒரு அம்மா கொண்டு வந்திருந்தாங்களா? கிளாஸ் பட்டியா மேபி. அது என்ன நீங்கள் சொல்கிறீங்க நான் தான் ஓப்பன் பண்ணேன்னு சொல்கிறீங்க? இல்லை நான் இல்லாட்டி நீங்கள் தான் ஓப்பன் பண்ணது. நான் ஓப்பன் பண்ணது நான் அன்றைக்கு ஒரே ஒரு கிளாஸ் பட்டி தான் அன்றைக்கி இந்த பின்னேரம் அன்றைக்கு பர்த்டே அன்றைக்கி ஓப்பன் பண்ணேன். அதுவும் வந்து சின்ன கிளாஸ். அப்போ அது யூஸ் பண்ணல. அந்த ஒரு சாப்பாட்டு சாமான்லாம் கொண்டு வந்து தந்தீங்களே, ஒரு அம்மா வந்து இருக்காங்கன்னு சொல்லி அந்த டைம் தான் இதுவும் வந்துச்சு. எங்கட சுவிசக்காவோ இல்லை, இது வேதவசனமாக கிடக்கு. இயேசுவே எங்கள் இல்லத்தின் தலைவர், இயேசுவின் ரத்தம் ஜெயம், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. டோரில் பண்ணுறது. ஓ டோரில் ஒட்டி விடுறது. டோரில் ஒட்டி விடுறதா? ஓகே. அப்போ இதை இத்தாலியை கொடுத்துங்க என்ன அப்பாட்ட கொண்டு எல்லா டோருக்கும் மொட்டாட்டம். ஏன்னா இங்கே ஒட்டி நான் மிரிச்சு போடுவாங்க கதைக்காண்டித்தான். அதான் ஒட்டி வச்சுப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த வசனம் பிடிச்சிருக்கு? நான் உங்களுக்கு தார மாதிரி மச்சார மாதிரி ஒன்றை சூஸ் பண்ணுங்க பாருங்க, ஒன்றை சூஸ் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் பார்த்துட்டீங்களா முதல்ல? இல்லை அது தருங்க. என்ன உடனே எடுக்குறீங்க? கொஞ்சம் யோசிச்சு இப்போ மாறி இவர் எடுக்கலாம். அங்கே சரி ஏதாவது எடுங்க பிரச்சனை. பாப்போம். கர்த்தர் போங்க என்ன நீங்க முதல் பாமா அது பா கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியம். நான் நினச்சேன் நீங்கள் எதை இருப்பீங்க சொல்லலாம். பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன். சரி ஓகே, எல்லாம் ஆண்டவர் தானே, எல்லாமே ஆண்டவர் தானே. சரி ஓகே. அப்போ இது யார் வந்து இது வீட்டை வந்து புரியுமா வந்தவங்க ஃபங்க்ஷனுக்கு வராமல் வீட்டை பார்க்க. ரைட்டு அவங்க. ஓகே ஓகே ரெண்டு முடிப்பேன். அப்புறம் யோசிச்சுன்னு தான் டைம் ஆகும்ல என்ன இப்படியே தான் பழகுவா நீங்கள் பழகுவா. ஓகே. அப்போ ஃபைனல் இங்கே இன்னும் ஒன்று இருக்குது. அப்போ இதை பார்த்துட்டு நாங்கள் முடிக்க போகிறோம். சரிதானே? முதுகெலும்பு சாடையான உங்களுக்குவா? அப்போ ஓகே தானே, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. கல்சியம் இல்லா தண்ணி தானே இப்போ குடிச்சுன்னு வரோம் நாங்கள். நீங்கள் கொஞ்சம் கல்சியம் தண்ணி குடிங்கப்பா. வாழ வண்டியை வளர வண்டியை பிள்ளைகள். சரி என்ன அதோட எங்கள் ஆசை கூட நீங்கள் கடைசியோட இதான் அந்த கிட்டிந்தீங்க கேட்டில் வந்திருக்கு. நமக்கு கேட்டில் ஒன்று வந்திருக்கு பாப்பா.
கேட்டில் உடைச்சு பார்ப்போம் உள்ளுக்கு என்ன வகையான கேட்டிலாக இருக்குது இது அப்படின்னு சொல்லி. கேட்டில் டிசைன் வைப்பாம். எனக்கு அந்த கண்ணாடி கேட்டில் இருப்போம். அதே மாதிரி இது கண்ணாடியாக இருக்கா, அலுமினியமாக இருக்கு வந்துப்பா. அலுமினியம் இல்லை, பிளாஸ்டிக்கா? ரீகன்ஸ் ஓகே. இது யார் தம்பி வந்து சுடுதண்ணி போத்தல் மேய்க்கிற சைஸை பார்க்க நல்லா இருக்குது. இது டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு, ஆனால் கலர் தானேண்ணா. ஓகே, பட் இது நல்லா தான் இருக்குது. ஆக பிள்ளைன்ட்டு இல்லை, அவங்க கொண்டு வந்த பெரிய விஷயம். நான் கலரெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே, அப்போ நன்றி மறுபடியும் ஃபைனலாக எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து எல்லாம் உடைச்சிட்டோம். இதில் என்னென்னு சொன்னால் இதில் நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் அந்த வெட்டிங் டே அன்றைக்கு உடைச்சிருப்போம். அண்ட் வந்து ஒரு சிலது நாங்கள் சம்டைம் விடையில் உடைச்சிருப்போம் அந்த மாதிரிக்கு. அப்போ மிஸ் ஆகிருக்கும். அப்போ இருந்தாலும் மிஞ்சின எல்லாத்தையுமே நாங்கள் காட்டியிருக்கோம். என்ன இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரைக்கில் கொஞ்சம் ஓரளவு குப்பை மாதிரி வந்துட்டேன்னு எல்லாம் பார்த்தா. அப்போ எல்லாம் பார்த்துட்டோம், சந்தோஷம். அது போக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் முதலே சொன்ன மாதிரிக்கு ஒரு சில பேர் வந்து இந்த இடத்துல சமூகம் தர முடியாத ஆட்கள் வந்து அவங்களோட அன்பளிப்பை வந்து அவங்க தம்பியாக்கள் மூலமாக வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ரைட், அதை நாங்கள் அவங்க மூலமாகவே அதை தெரிஞ்சு கொள்வோம், அதை யார் அதை செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி. என்ன சொன்னால் இப்போ எங்களை நேரடியாக வந்து பார்த்து தந்தவங்கள்ட கதை வந்து வேறு, அவங்க பார்க்காம தந்தவங்க கண்டிப்பாக அவங்கள நாங்கள் மென்ஷன் பண்ணி வந்துட்டு நன்றி சொல்ல நம்ம பெரிய அளவில் வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அதால் நம்ம வந்து அதை அடுத்த பாட்டாக அதில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இன்னுமே ஒரு 1-2 பாக்ஸ் இருக்குது வந்து, அதையுமே வந்து சேர்த்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து நாங்கள் வெட்டிங் அன்றைக்கு எங்களுக்கு வந்த ஒரு கிஃப்டாக நாங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்வெலப், கேஷ் அந்த மாதிரி கொண்டு, கேஷ்ன்னு வந்துட்டு கேஷ் தானே, என்வெலப், காசுகள் அந்த மாதிரி கொண்டு தந்தவங்க. ஸோ அதெல்லாமே இப்போ ஒவ்வொன்றா நாங்கள் காட்ட போயினா நிறைய டைம் வந்துருக்கும். ஸோ அதுக்காண்டி நாங்கள் ஞாபகார்த்தமான படங்கள் ஃப்ரேம்களை வந்துட்டு கிஃப்டாக வந்து நாங்கள் வந்துட்டு அதை காட்டியிருக்கோம். மற்ற எல்லாருக்குமே வந்து நன்றி. எங்களோட அழைப்பை ஏற்று வருகை தந்த எல்லாருக்குமே நன்றி. ஒரு சில வேறு யாருக்கும் நன்றி சொல்ல தவறி இருந்தாலும் எல்லாருக்குமே நாங்கள் நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். இன்னும் ஒரு வீடியோ நாங்கள் கதைக்க இருக்கோம், லைக் இந்த கிஃப்ட் சம்மந்தமாக தான் வந்து எனக்குமே தெரியா என்ன அப்படின்னு சொல்லி அப்போ தம்பி சொல்லியிருந்தான், தாங்க ஏதோ ஒன்று தரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதால் நம்ம இதில் கொஞ்சம் ஒரு அளவாக நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்ததில் இன்னும் கொஞ்சம் பெருசாக நன்றியை சொல்லுவோமே. உங்களுக்கு தண்ணி விட ஆயிக்குதா? இரும்பு தண்ணி தொண்டை இரும்பவே இல்லையே, இடையில இரும்பினா நீங்கள் கவனிக்கல. வீடியோவில் பார்ப்பேன்னு பாருங்க. எத்தனை விரும்பி இருப்பீங்க உங்களா? நிறைய இல்லை, கொஞ்சம் தான். கொஞ்சம் அதுக்கு இரும்பு கலப்பு வந்துச்சா? இல்லை, வீடியோக்கு வந்ததால் கொஞ்சம் தொண்டை காணிட்டா? ஓகே, ஸோ ரைட், ஓகே. எப்போ சந்தோஷமாக நாங்கள் என்னடா முடிச்சு கொள்வோமா இல்லாட்டி இதை நாங்கள் முடிச்சு கொண்டு அடுத்த ஒரு பகுதியாக நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுவோம். ரைட் என்ன? ஓகே, அதை நாங்கள் மேபி வெளியிலேருந்து செய்யலாம். ஏன்னா மேலே வேலை முடிஞ்சுன்னு சொன்னால் நாங்கள் வெளியிலேருந்து செய்யலாம். இதை நாங்கள் அப்படியே வச்சு அறையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா அடுத்த எங்கேயா சொல்கிறத ஹேங் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபைனலாக நீங்கள் ஒரு நன்றி சொல்லல. இது தந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாமே ஞாபகமாக எங்கள் வீட்டில் இருக்கும் எப்போவுமே. நன்றி எல்லாருக்கும். முடிஞ்சுதா? சரி, ஓகே. அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். வேணா? ஓகே, பாய்.